வெல்கம் டு அவர் சேனல் ஏஓஎம் ஆங்கிள் ஆஃப் மீ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இந்த முதல் வீடியோவில் முத பார்க்க போகிறது என்ன பிரச்சனைனா, ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ஆணவ கொலை நடந்துக்கிட்டே இருக்கு. இங்கே இளவரசனில் ஆரம்பித்து கோகுல்ராஜில் ஆரம்பித்து இப்போ கவின் வரையும் முடிஞ்சிருக்கு. இந்த ஆணவ கொலைகள்லாம் நடக்கவே கூடாது. இது ஃபஸ்ட்டு கண்டிக்கப்படணும், பின்னாடி தண்டிக்கப்படணும். இந்த செய்கிறவங்களுக்கு ஒரு அச்சம் வரணும். அதுக்கேற்ற மாதிரி இந்த தமிழக அரசு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். இல்லாட்டி தனி சட்டம் இயற்றணும். இது நடக்கவே கூடாது நம்ம சமுதாயத்தில். இனிமேல் காதல் ஒரு தவறான உணர்வே கிடையாது. ஒரு ஆணுக்கு பெண் மேலையும் பெண்ணுக்கு ஆண் மேலையும் இயல்பாக வரக்கூடிய உணர்வு தான். ஆனால் அதே தவறுன்னு சொல்கிற அளவுக்கு சாதி மண்டி போய் கிடக்கு. சாதியை வச்சு அரசியல் நடக்குது. இந்த ஜாதி அரசியல் எல்லாம் ஒழியணும், மனிதம் உயர்த்தப்படணும், அவ்வளோதான். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளா, 2 சிறைவாசிகள் இருவருமே புத்தகம் வாசிப்பு சம்மந்தம் உடையவங்க, புத்தகம் வாசிக்கக்கூடியவங்க. அதிகமாக ஒருவருக்கு புத்தகம் வாசிப்புனால அறிமுகமாகறாங்க. உங்க புத்தகத்தை அவங்க கொடுக்குறாங்க, அவங்க புத்தகத்தை உங்களுக்கு கொடுத்து 2 பேருமே அறிமுகம் வாங்கிக்கிறாங்க. இந்த அறிமுகமாகக்கூடிய சமயத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கிறாங்க, நீங்க எந்த வழக்குல வந்தீங்க, நான் எந்த வழக்குலன்னு கேட்கும்போது, அப்போ ஒருத்தர் கேட்கிறாப்ல, நீங்க எந்த வழக்குல வந்தீங்கன்னு இன்னொரு சிறைவாசியை பார்த்து கேட்கிறாப்ல. அதுக்கு அந்த சிறைவாசி சொல்றாரு, இந்த மாதிரி என் மகன் எஸ்சி பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிருச்சு, லவ் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ணிச்சு. நான் இந்து சமயத்தை சார்ந்தேன், என் பொண்ணு இந்து சமயத்தை சார்ந்தது. ஆனா எனக்கு பிடிச்சிருந்துச்சு, பொண்ணுக்கு பிடிச்ச பையனை தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு சந்தோஷங்க. ஆனா என்னை சுத்தி உள்ளவங்க, என் ஜாதி, இந்த ஜாதியை தூக்கி கொண்டாடக்கூடிய 4 பேர் எனக்கு சொல்லி சொல்லி மன உளைச்சலுக்கு ஆளானேன். அது அப்படியே இருக்கக்கூடிய பட்சத்துல சீமந்தம் போட டைம் வந்துச்சு. என் பொண்ணு என்னை அழைச்சா நான் விருந்துக்கு அந்த சீமந்த விழாவுக்கு நான் போனேன். அங்கே போகக்கூடிய சமயத்துல என்னன்னா, ஒரு பொண்ணு சீமந்தம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கிறது எங்க இருக்கணும், ஒரு தாயோட வீட்டுல தானே இருக்கணும், அந்த குழந்தை பிறக்கிற வரையும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல நான் என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனேன். என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனா இன்னும் என்னை அதிகமா அந்த 4 பேர் சொன்னேன்ல நான் முன்னாடி, அந்த 4 பேர் இன்னும் என்னை அதிகமா பேசி பேசி அந்த ஜாதி பேரை சொல்லி அவதூறா சொல்லி, இந்த மாதிரி அந்த பையனோட போயிட்டான், அந்த பையனோட போயிட்டான், அந்த பொண்ணோட வாரிசும் குடும்பத்துல வளருதுன்னு சொல்லி சொல்லி என்னை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. நான் என் பொண்ணு அப்படியே உட்கார வச்சு, அம்மா என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு கேட்டு மண்ணெண்ணெய் ஊத்தி அந்த குழந்தை கருவோடைய அந்த குழந்தைய என் மகளையும் கொண்டுட்டேன். அதனாலதான் நான் இந்த ஆயுள் தண்டனை அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு மன வேதனையா சொல்றாரு. அவர் எப்படி சொல்றாருன்னா, நான் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு தகப்பனுக்கு புள்ள தேர்ந்தெடுக்க கண்டிப்பா பிடிச்சிருக்கு. ஆனா இந்த சமுதாயம் அவரை தவறா சித்தரிச்சு அவர் வாழ்க்கையும் போயிருச்சு, அந்த பொண்ணோட வாழ்க்கையும் போயிருச்சு, வகுத்துக்குள்ள இருக்க அந்த கருவோட வாழ்க்கையும் போயிருச்சு. இப்படி ஒரு அவல நிலை இனிமே நம்ம நாட்டுல நடக்கக்கூடாது. இது நம்மளுக்கு தெரிஞ்சு நடக்குது, தெரியாம எவ்வளவு அவலங்கள் நடந்துட்டு இருக்கு இந்த உலகத்துல. ஒரு மனுஷனை நேசிக்க கூடாதுன்னு கொள்ற ஒரே இந்த தமிழ்நாட்டுல அரங்கேறி இருக்கு. இனிமே இந்த மாதிரி அரங்கேறக்கூடாது. இதுக்கு சிறந்த உதாரணம் நான் ஒண்ணு படிச்சேன், அது உங்களோட தெரிவிக்க நான் ஆசைப்படுறேன். ஒரு ஆண் பெண்ணுக்கு ஆடையாகவும், ஒரு பெண் ஆணுக்கு ஆடையாகவும் இருக்க வேணும்னு இருக்கு. ஆடைன்றது என்னங்க, ஒண்ணுமே இல்லை, நம்ம மானத்தை மறைக்கக்கூடியது. அது எவ்வளவு அழகா ஒப்பிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. நம்ம மானத்தை மறைக்கக்கூடியது எவ்வளவு அழகா ஒப்பிட்டு இருக்காங்கன்னா, சின்ன வயசுல இருந்து நம்மளோட தாய் தகப்பன், அதாவது ஒரு 12வது வரையும், 12வதுன்றது ஒரு 17 வயசு, அதிகபட்சம் 18 வயசு ஆயிரம் வைங்க. அந்த 18 வயசு வரையும் நம்ம என்ன சாப்பிடணும், நம்ம என்ன ஆடை அணியன்று நம்ம தாய் தகப்பன் தான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு 18 வயசுக்கு மேல உங்க கையில காசை கொடுத்துருவாங்க. இப்போ உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்துக்கூடா தம்பி, உனக்கு பிடிச்ச போட்டுக்கிட தம்பின்னு நம்ம தாய் தப்ப நம்ம சொல்லுவாங்க. அப்ப இந்த ஆடையை ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நம்ம தேர்ந்தெடுக்கிற ஆடை, நம்ம மானத்தை மறைக்க தேர்ந்தெடுக்கிற ஆடையும் இந்த பெண்ணையும் ஒப்பிடுறாங்க. ஒரு பெண்ணு ஆணுக்கும் ஆண் பெண்ணுக்கும் ஆடையாக இருக்குன்றாங்க. அப்ப இந்த ஆடையை நம்ம தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா 18 வயசு ஆயிடுச்சு, அரசால நிர்ணயிக்கப்பட்ட வயசு ஆயிடுச்சு. நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். அதுக்காண்டிதான் இந்த ஆடையை உங்களுக்கு ஒப்பனையா சொன்னேன். கண்டிப்பா நம்மளுக்கு பெற்றோர்கள் எப்படி அவனுக்கு 18 வயசு ஆனோடனே உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்துக்கலாம்னு சொல்றியோ, அதே மாதிரி உனக்கு பிடிச்ச பொண்ணே, உனக்கு பிடிச்ச ஆணையோ திருமணம் செஞ்சுக்க அப்படி சொல்லி அவங்களோட துணை இருக்கணும். இந்த மாதிரி வீடியோக்களை பார்ப்பதற்கு மேலும் தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வீடியோவை லைக் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க.